வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல குப்பை தொட்டி எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் பாருங்கள். டபுள் லேன் ரோடுங்க, பாதி லேன் இதுவே அடைச்சிருச்சுங்க. அப்புறம் குப்பை பாருங்க. ஆனால் பேருக்கு தாங்க ஸ்மார்ட் சிட்டி. குப்பை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலைங்க, அது ஒண்டிபுரத்துக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சரித்திரமே கிடையாதுங்க. அங்கங்கே அப்படியே தேங்கி கிடக்கும். அடுத்த வீடியோ காமிக்கிற பாருங்க. ஒரு வீடு பக்கத்தில் முக்கியமான ஒரு 3 முக்கு வீட்டை எப்படி குப்பை கொட்டி கிடக்குது. ரோட்டில் பாதி குப்பை தாங்க. எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதனால் உண்மையாக சொல்ல போனாங்க நோய்கள் தான் வரும். ரோடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எச்சில் நிறைய துப்பியிருப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் க்ளீனாக நம்ம பொதுமக்களுக்கும் இது ஒரு வேண்டுகோளாக தான் வச்சுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக எச்சியாக தான் இருக்கும் ரோடு ஃபுல்லாக. கீழே பொதுமக்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட்னால் கொஞ்சம் நம்ம ஏரியா நம்ம தாங்க க்ளீனாக வச்சுக்கணும். அன்றைக்கே சொன்ன இந்த காருங்க அழகாக நிறுத்திக்கிறாங்க இந்த லேனில். என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல. பாருங்கள், இது ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ பின்னாடி ஒரு பஸ் வருது பார்த்திங்கன்னா ரைட் ஏற முடியாது. அப்புறம் அவர் நடு இதில் வச்சு நிற்பாருங்க. அதுக்கு பின்னாடி வர வண்டி நிற்கும். மைல் கணக்கில் அப்படியே நிற்க வேண்டியதாங்க டிராஃபிக்கு. ஸோ என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட்டுங்கன்னா கார்பரேஷனும் ஆகட்டும் மக்களும் ஆகட்டும் 2 பேரும் சேர்ந்து வச்சுக்கிட்டா தான் நீட்டாக வச்சுக்க முடியுங்க. இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க.